ஹாய் கேஎஸ் வியூவர்ஸ், வாங்க பூரிக்கு தேவையான உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சோம்பு சேர்த்துக்கலாம். ரெண்டும் பொரிஞ்சு வந்ததும் ஒரு பீஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அது இதை சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து காயை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காரத்துக்காக வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதித்து வரட்டும். தண்ணி இப்போ கொதிச்சிச்சு. இதில் வேக வச்சு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. உருளைக்கிழங்கு சேர்த்து எல்லாம் வேகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி லாஸ்ட்டாக கொஞ்சமாக புதினா சேர்த்து இதில் இறக்கிட்டோன்னா நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.